வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வாழைப்பழ வாய்ப்பனோட வந்திருக்கேன். இந்த வாழைப்பழ வாய்ப்பன் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதுல ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் 150 கிராம் இதுல வருது. இப்போ இதை இதுல போடுங்க. போட்டுட்டு முள்ளு கரண்டியால ஜஸ்ட் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஆளுமே இதை மேஷ் பண்ண தேவையில்லை. நாங்கள் எப்படியும் கையால் குலைக்கத்தான் போகிறோம். இதில் ஒரு கப் எல்லாத்துக்கும் ஒரு சுண்டு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இருக்குது. எல்லாத்துக்கும் 140 கிராம் இருக்குது ஆல் பர்பஸ் ஃப்ளவர். இதில் போடுங்க. இதில் அரை கப் எல்லாத்துக்கும் அரை சுண்டு எல்லாத்துக்கும் 75 கிராம் அவிச்சமாக இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் ஒரு ½ டீஸ்பூன் உப்பு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் சீனி இருக்குது, சுகர் 1/4 கப் எல்லாத்துக்கும் 60 கிராம் சீனி. ஸோ இதை போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் குழைச்சிட்டேன். குழைச்சா பிறகு இதில் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது, 120 ml. எல்லாத்துக்கும் ½ கப் இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். இன்னும் கொஞ்சம் விடுவோம் தண்ணி. இது கூட தண்ணி விட்டு நீங்கள் குழைக்க தேவையில்லைண்டா இதில் வாழைப்பழத்துலையும் தண்ணித்தன்மை இருக்குது. மற்ற சீனி கசிஞ்சி வரைக்க கூட தண்ணி விட்டு இதை குழைக்க தேவையில்லை. ஸோ இதை நல்லா பிசைஞ்சு இதை குழைச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். நான் 120 ml தண்ணியில் நான் ஒரு 100 ml தண்ணி தான் விட்டுருக்கிறேன். இதுக்கு நான் ஒரு வாழைப்பழம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் வேணால் நீங்கள் கூட வாழைப்பழம் போடலாம். இதை நல்லா அடிச்சு குழையுங்கோ. இதை நல்லா அடிச்சு குழைச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா குழைச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு அரை மணித்தியாலம் தூக்கி வைக்க போகிறேன். ஸோ அரை மணித்தியாலத்துக்கு பிறகு இதை பொரிச்செடுப்பேன். ஸோ இந்த எண்ணெய் சரியாக கொதிச்சுட்டு பார்க்குறேன்டா இதில் கொஞ்சம் எடுத்து இதில் ட்ராப் பண்ணுங்க. இப்படி போட்டோன்னா பபுள் மாதிரி வருதில்ல, இப்படி வரையக்கு இந்த எண்ணெய் சரியான டெம்பரேச்சருக்கு கொதிச்சுட்டு அர்த்தம். கையை நினச்சிருக்கிறேன். நினச்சிட்டு வாழைப்பழ வாய்ப்பன் எடுத்துருக்கிறேன். இதை ஸ்குவீஸ் பண்ணி இந்த எண்ணெய்க்கு போடுவோம். அது நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை இறக்கி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வாழைப்பழ வாய்ப்பன் செய்து முடிஞ்சுது. இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழ வாய்ப்பன் எல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பரா வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கேளு விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.